ஸோ கைஸ் வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷனில் வேணா இருந்துக்கோங்க. உங்ககிட்ட சுத்தமாக பணம் இல்லை, இல்லை பேரண்ட் சப்போர்ட் இல்லை, இல்லைன்னா சொந்தக்காரங்க சப்போர்ட் இல்லை, எனக்கு எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுமே இல்லை. பட் ஆனால் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து முன்னேற முடியும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஜீரோலேருந்து நான் 1 வந்திருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்பில் நான் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் நிர்மல், கோ-ஃபவுண்டர் ஆஃப் தி ஹை பேயிங் கிளைண்ட்ஸ். நாங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வித் அகாடமி. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கடை வச்சுருக்காங்க. இப்போயும் ஸ்டில் அவங்க கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு டிவி மெக்கானிக். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து படித்தேன், தமிழ் மீடியம். அண்ட் தென் கவர்மெண்ட் லேப்டாப்பில் தான் என்னோட கரியரே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் என்னுடைய ஸ்டார்டிங் அப்படின்றது இருக்குது. ஒரு பெரிய வெல்வெஸ்ட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு கோல், எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் ஒரே கோல், நாங்கள் பசங்களை வந்து படிக்க வச்சணும். அவங்க தான் நம்ம லைஃபோடைய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நினச்சி எல்லா பேரண்ட் மாதிரியும் தான் எங்களை வந்து படிக்க வச்சாங்க. எந்த ஒரு பேக்கப் சப்போர்ட்டும் இல்லை. நாங்கள் வாழ்ந்தது ஒரு ஓலை வீட்டில். ஒரு ஓலை வீட்டில் தான் நாங்கள் வந்து வாழ்ந்தோம். அங்கேருந்து என்னுடைய வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து 25 வயசு வரைக்கும் ஒரு ஓலை வீட்டில் தான் வந்து இருந்தேனே. நான் எப்போ பிறந்ததுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு ஓலை வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்படி தான் நான் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணேன். ஸ்கூலில் ஒரு பெரிய படிக்கிற ஒரு பர்சன்லாம் வந்து கிடையாது. பட் ஆனால் படிப்பேன் அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் பண்ணதில்லை. பட் ஆனால் எனக்கு மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு எப்பயுமே ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயர் என்னென்னா, எப்படியாவது இது என்னது, இது நம்ம எங்கேயோ இருக்குமே, ஆனால் இது எனக்கு இல்லை, இதை விட வேறு ஏதோ ஒரு பெருசாக எனக்கு வேணும், ஆனால் அதுக்கு என்ன அப்படின்றதுலாம் எக்ஸாக்டாக தெரியாது. அந்த தேடுதல் தான் என்னை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து மூவ் ஃபார்வர்ட் ஆக வச்சது இருந்தது. ஸோ ஸ்கூல் நல்லா படித்தேன், தமிழ் மீடியமில் தான் படித்தேன். அண்ட் தென் கவர்மெண்ட் லேப்டாப் இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் எனக்கும் கிடச்சிது. ஸோ அங்கேருந்து நான் மூவ் ஃபார்வர்ட் ஆகணும். வாழ்க்கையில் இங்கேயே வந்து நான் ஸ்டேபிள் ஆகக்கூடாது, எதனா கண்டிப்பாக நான் வந்து முன்னேறணும். எங்கள் அம்மா அதை தான் சொல்லி விட்டு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. நிர்மல் எப்படியாவது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடணும், நீ தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கணும். ஸோ அந்த சின்ன வயசுலேயே எனக்கு வந்து அந்த லீடர்ஷிப், எங்கள் ஃபேமிலி வந்து பார்த்துக்கிறது நானாக தான் இருப்பேன். ஒரு சைலண்ட் லீடராக வந்து நாங்கள் தான் இருப்பேன். எங்கள் அப்பா அம்மா அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டாலும், பட் ஆனால் என் ஃபேமிலியில் நான் தான் வந்து அந்த சைலண்ட் லீடராகவே வந்து இருந்தேன். எதனா ஒரு டெசிஷனாக இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான் நான் வளர்ந்தேன். ஸோ மனசில் ஒரு ஆழமான ஒரு எண்ணம் எப்பயுமே இருந்தது. என்னென்னா, இந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம போயிடணும், இதே இடத்துல நம்ம இருக்கோம், ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் கூட நம்மளுக்கு இல்லை, ஆனால் இங்கேருந்து எதுவும் மாறிடணும், நம்ம வாழ்க்கை இதில் அப்படின்ற ஒரு தேடல் மட்டுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கரியரில் ரொம்பவே வந்து எனக்கு ஒரு ஆழமான ஒரு ஈடுபாடு இருந்தது. நம்ம ஏதோ பண்ணிடணும் அப்படின்றது. ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்றலாம் தெளிவில்லை. ஸோ எல்லாரும் ஓடினாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நானும் என்ன பண்ணேன், +2ல் ஒரு நல்ல ஸ்கோர், நல்ல படிக்கிற பையன், ஆனால் நல்ல ஸ்கோர்லாம் வந்து எடுக்கல. ஒரு பிரைட்டான ஒரு பையன் அப்படின்றதால என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட் சொன்னதால் நானும் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து நீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் டாக்டர் ஆக முடியல. அப்போயும் வந்து ஓகே, நம்ம ஒரு எய்ம் வச்சோம், பட் அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, நம்ம வேறு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு இன்ஜினியர் காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஆனால் இன்ஜினியர் காலேஜ் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து வந்து பிரேக் எடுத்தேன். தென் நான் என்ன மூவ் ஃபார்வர்ட் பண்ணேன்னா, ஒரு சென்னையில் இருக்க ஒரு காலேஜில் வந்து பயோகெமிஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். பயோகெமிஸ்ட்ரியாக ஜாயின் பண்ணேன். அங்கே தான் என் லைஃப்பில் வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. நான் கரியர் அந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நான் வந்து எனக்கு எதுவும் செட் ஆகலை, எனக்கு எதுவும் செட் ஆகணும், அது என்ன அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த எஸ்பெஷலி அந்த பயோகெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பிஎஸ்சி கிராஜுவேஷன் டைமில் வந்து நான் வந்து ஒன்று கண்டுபிடிச்சேன். எனக்கு எது செட் ஆகும், இது எனக்கு செட் ஆகலை, அப்போனா எனக்கு எது தான் செட் ஆகும், நான் யார், அந்த ரியலைசேஷன் பார்ட் வந்து அங்கே தான் வந்து நடந்தது. ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆக்சுவலாக மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து நான் முதல்ல ஃபைண்ட் பண்ணேன், எனக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய ஸ்டோரி சொல்கிறதா இருந்தால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கனெக்டிங் டாட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்டிங் டாட்டில் இருக்கும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிபிஏ வந்து படிச்சுட்டு இருந்தான். நாங்கள் ட்ராவல் போயிட்டு இருக்க சொல்ல அப்போ வந்து அவன் சொன்னான், டிமாண்ட் விசஸ் சப்ளை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தான். அப்போ அவன் என்ன சொன்னான்னா, டிமாண்ட் அதிகமாச்சுன்னா வந்து விலை ஏறுது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்து அவன் சொன்னான். நான் யூஸ்வலாகவே சொன்னேன், எங்கள் அம்மா கடையில் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கடையில் இருப்பேன், பூக்கடையில் இருப்பேன். அப்போ தெரியும், ஆமாண்டா ஆடி மாதம்லாம் வந்தால் பூ விலை ஏறும், அதுதான் டிமாண்டு, அதுதான் சப்ளை அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னால், பிபிஏல வரதெல்லாம் உனக்கு எப்படியா தெரியுது அப்படின்னு சொன்னான். அந்த ஸ்பார்க், அந்த மொமெண்ட்லேருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பார்க் கிடச்சிது. ஓகே, எனக்கு இதில் ஏதோ தெரியுது, நம்ம இவ்வளோ நாள் ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தெரியாமையே தெரிஞ்சோ இல்லை ஏதோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், அது என்ன அப்படின்றது வந்து இன்டெப்த்தாக நானே உள்ள கேட்டுக்க ஆரம்பிச்சது, கொஷின் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது மூலமாக ஓகே, அப்போ எனக்கு என்ன தான் வரும், ஓகே டிமாண்ட் விசஸ் சப்ளைன்றது தெரியுது, மிச்சம் இல்லைனா எனக்கு என்ன தான் தெரியுது, ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரியுது, அதை எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்றது தெரியுது, மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாமல், அதாவது அந்த ஒரு டேர்ம் எனக்கு தெரியாமல் நான் வந்து இவ்வளோ நாள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படின்ற கான்செப்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஐடென்டிஃபை பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி தான் வந்து மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே, இது நல்லா பூம் ஆகிட்டு இருக்குது, இது என்ன தான் நடக்குது, நான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் செகண்ட் இயர்லேயே நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நான் பயோகெமிஸ்ட்லாம் ஆக போகிறது கிடையாது, டாக்டர் எனக்கு செட் ஆகாது, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு பிடிச்சது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதில் நம்ம ட்ரை பண்ணலாம், அதில் நம்ம போக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி இன்னும் டெப்த்தாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். இன்டர்நெட்டில் இருக்க எல்லா விஷயங்களும் வந்து படிக்க ஆரம்பித்தேன். கூகுள்லேயே வந்து ஃப்ரீ கோர்சஸ்லாம் இருக்குது. அப்போ யாருமே சொல்லலை, ஈவன் இன்டர்நெட்லேயே அது வந்து சொல்லவே இல்லை. கான்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங் அப்படின்ற வார்த்தை கூட அர்த்தத்தை என்னால் வந்து கூகுளில் வந்து கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் அந்த டைமில் யாருமே பெருசாக வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணலை. அதை பற்றின
நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ பட் ஆனாலும் என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டாலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிச்சு, கூகுளில் சர்டிஃபிகேட் இது மாதிரிலாம் எடுக்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக படித்து, தென் நான் இந்த காலேஜ்லேயே வந்து பயோகெமிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி வந்தாங்க. அவங்க வந்தது வந்து ஒரு மெடிக்கல் கம்பெனி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருமே செலக்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட காலேஜில் வந்து ஒரு 2000 பேர் வந்து அந்த இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பீப்புளும் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஃபார்ம்லேருந்து பிஃபார்ம்லேருந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ணாங்க. அதில் 12 பீப்புள் மட்டும் தான் ஸ்பாட் செலக்ட் வந்து ஆனாங்க. அதில் நானும் ஒரு பர்சன். பட் ஆனால் நான் செலக்ட் ஆனது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு. நான் அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லியே வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணோம். அந்த ஃபார்ம்லேயே வந்து நீங்கள் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் கேட்டாங்க. நான் சொன்ன மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்ட்டு இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செலக்ட் பண்ணேன். ஸோ இன்டர்வியூ கேட்டாரு, நீ எதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீ படிச்சது வந்து பயோகெமிஸ்ட்ரி தானே அப்படின்னாங்க. இல்லைங்க எனக்கு ரெண்டுமே வந்து இன்ட்ரெஸ்ட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உண்மையாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. நான் பயோகெமிஸ்ட்ரி ஆகணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். பட் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு எதுவும் வரல. பட் எனக்கு நான் என் ஓன் இன்ட்ரெஸ்ட்டை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு. என்ன நான் படிச்சிங்களாம் கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் படித்தேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 2 நாள் கழிச்சு ரிசல்ட் வருது. நான் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியிருந்தேன். ஆக்சுவலாக எம்ஃபார்ம், பிஃபார்ம், பிஹெச்டி ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் நாங்கள் ஜாயின் பண்ணியும் செலக்ட் ஆன ஒரே பிஎஸ்சி கேண்டிடேட் நான் ஒருத்தன் மட்டும்தான். ஸோ அப்படி தான் ஓகே ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆன பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டு தான் எனக்கு ஒரு பெரிய ஸ்பார்க். ஓகே என்னால் முடியும். நான் வந்து ஒரு காலேஜில் இருக்கிறதோ இல்லை ஸ்கூலில் இருக்கிறது அந்த ஒரு ரெகனைசேஷன் பார்த்தீங்களா, அதையும் தாண்டி ஒரு வெளியிலேருந்து ஒரு ஒரு இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் இவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் நான் ஒரு பிஎஸ்சி கேண்டிடேட்டாக வந்து செலக்ட் ஆகிறேன் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஸ்பார்க். என்னால் முடியும். ஓகே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது எனக்கு ஸ்கில் இருக்குது அப்படின்றத ஒருத்தங்க வந்து ரெகனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத பெரிய ஸ்பார்க். அங்கேருந்து தான் என்னுடைய இன்னொரு ஸ்பார்க் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காலேஜ் முடியுது. காலேஜ் முடிச்சுட்டு அந்த கேம்பஸ் இன்டர்வியூ பார்த்தீங்களா, அதுக்கு நான் போகிறேன். அதுக்கு போன உடனே இன்னொரு கொஸ்டின் அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஓகே நீங்கள் இன்பாவுண்ட் மார்க்கெட்டிங் HubSpot அப்படின்றத பற்றி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே நீங்கள் படிங்க படிச்சுட்டு சர்டிஃபிகேட்டோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இன்பாவுண்ட் மார்க்கெட்டிங் HubSpot இந்த கோர்ஸில் வந்து படிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ரொம்ப போரான கோர்ஸுங்க அது. நிறைய பேர் அதான் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. பட் ஆனால் ரொம்ப டெப்த்தாக ரொம்ப அழகாக போச்சு. என் மார்க்கெட்டிங் நான் என்னுடைய சைக்காலஜி, என்னுடைய அனாட்டமி பற்றி படிச்சிருந்தேன். ரீசெண்டாக நான் என்னென்ன ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தனோ, அதை வந்து இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ரோட் மேப்பை காட்டியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் ஒரு பீப்புளெலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்படி தான் மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. இது என்னடா புதுசாக இருக்குது, என்னையே நான் வந்து அங்கே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் உண்மையான காதல் வந்து இந்த மார்க்கெட்டிங் மேலே எனக்கு வந்து உருவாச்சு. அந்த இன்பாவுண்ட் மார்க்கெட்டிங் HubSpot அப்படின்ற ஒரு கோர்ஸால். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த வேலைக்கு போகலை. அதுக்கு பதிலாக நான் வந்து ஓகே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நம்ம வெளியே போகலாம், இங்கே வேண்டாம். எனக்கு ஏதோ ஒரு தாட் வந்துச்சு. ஓகே அங்கே வேணாம், நம்ம வேறு எங்கன்னா ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து அந்த ஒரு ரொட்டீன்குள்ளேயே இருக்கிறது வந்து எப்பயுமே வந்து பிடிக்காது. பிகாஸ் நான் வளர்ந்த விதமும் அப்படி தான். அப்பா அம்மாலாம் வந்து யாரும் வந்து 9 to 5லாம் வந்து ஒர்க் போகல. அப்பா வந்து டிவி மெக்கானிக், அவர் ஒரு ஓனாக தான் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா வந்து பூக்கடை வச்சிருக்காங்க ரோட் சைடில், அவங்களும் ஒரு ஓனாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் எல்லாமே பிஸ்னஸ் தான். கரெக்ட்டுங்களா? சின்னதோ பெருசோ இருக்கிற இடமும் டிஃப்ரெண்ட் ஆகுது. பட் ஆனால் எல்லாமே பிஸ்னஸ் தான். ஸோ எனக்கு வந்து அந்த 9 to 5 அப்படின்ற தாட்லாம் கிடையாது. எனக்கு ஏதோ ஓனாக பண்ணணும். பட் ஆனால் எனக்கு தேவையான மணியை மேக் பண்ணிக்கணும். நான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று எனக்கு இதுதான் இடம்ன்றது கிடையாது, வேறு ஏதோ ஒரு இடம் அப்படின்ற ஒரு தாட்டு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே ஒர்க் பண்ண வேணாம், வேறு எதாவது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தேன். எனக்கு எதாவது புதுசாக பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தேன். அப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய யூடியூப் சேனலில் வந்து எனக்கு வந்து ஒரு ஒர்க் கிடச்சிது. அங்கே வந்து அதான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு. ஒரு 1 மந்த் போயிருப்பேன், ஒரு 1 or 2 மந்த் போயிருப்பேன். ஸோ அப்படி போயிட்டு அங்கேயே எனக்கு வந்து பெருசாக வந்து செட் ஆகலை. அதுவும் வந்து ரொட்டீனாக வந்து போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ண திருப்பி வந்து குவிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க் எனக்கு கிடச்சிது. ஒரு லா ஃபார்மில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். இன்னொரு ஒரு பெரிய பிரேக் த்ரூ அங்கே தான் வந்து கிடச்சிது. அங்கேயும் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக தான் ஒர்க் பண்ணேன். பட் ஆனால் என்னென்னா அங்கே நிறைய பீப்புள் பிரச்சனையோடு வர ஆரம்பித்தாங்க. நான் என்ன தான் அந்த லா ஃபார்மை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்றது என் கோலாக இருந்தாலும் நிறைய பீப்புள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்தது. திடீர்னு ஒருத்தன் கத்திக்கிட்டே வருவான், திடீர்னு ஒருத்தன் அழுதுகிட்டே போவாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனையோடு வருவாங்க. இவங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து இந்த அட்வொகேட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுற விதத்தை பார்த்தேன். ரொம்ப அழகாக அந்த இடத்துல தான் நான் வந்து இன்னொரு பெரிய ரியலைசேஷன் வந்து எனக்கு கிடச்சிது. ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வந்து எப்படி பீப்புள் ஹேண்டில் பண்ணணும், பீப்புள் ஸ்கில் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து அங்கே கிடச்சிது. ஸோ அங்கே ஒரு 3 மந்த் வந்து கண்டினியூ பண்ணேன். அப்புறம் ஒரு சின்ன மதன் கௌரியோட ஒரு யூடியூப் வீடியோ வந்து என்னை வந்து ட்ரிகர் பண்ணிச்சு. எக்ஸாக்டாக 2019 வந்து இந்த வருஷம் வந்து முடிய போகுது. அந்த வருஷம் முடியும் போது ஒரு வீடியோ போடுறாரு. இந்த ஒரு டிகே முடிய போகுது, நெக்ஸ்ட் டிகே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, உங்களுக்கு என்ன ஒரு கோல் இருந்தால் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து க்ரோ ஆகுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கும். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து நான் கமெண்ட்டும் பண்ணியிருக்கேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி 2019 இந்த டைமில். ஸோ அந்த வீடியோ ட்ரிகர் பண்ணிட்டு இருந்துச்சு, மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ட்ரெயினில் ட்ராவல் பண்ண சொல்லலாம், அதையே ஓடிட்டு இருந்துச்சு. பேசாமல் நான் வேலையை குட் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். அதே மாதிரி பண்ணிட்டேன். 2019 December 31 அந்த அட்வொகேட் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கால் பண்ணி நான் வேலையை விடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டாச்சு. வேலையை விட்டுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டிகே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த 10 வருஷம், அடுத்த 5 வருஷத்தில் என்னுடைய கோல்னா என்னன்னே தெரியல. நான் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இங்கே வந்து செட்டில் இருக்கேன். இன்னும் என்னுடைய உண்மையாக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்குன்னு பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஓவரால் தாட்டாகவே இருந்தது. நான் அதை தான் வந்து பண்ணணுன்றதும் நினச்சேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம ஓனாக பண்ணணும் அப்படின்றது வந்து நினச்சேன். ஓகே லெட்ஸ் சே நம்ம வந்து இப்போ
நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குல்ல, அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். எக்ஸாக்ட்டா இன்னும் ஒரு 1 இயர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ, அதாவது ஒரு சேலரியை நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ, அதே மாதிரி நம்ம ஃப்ரீலான்சிங்கோ அப்படிலாம் சொந்தமாக பண்ணும்போது ஏர்ன் பண்ணணும். இதான் வந்து கோலாக இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து நான் வேலையை விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுவும் ஏனோதானோலாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா வீட்டுக்கு காசு கொடுக்கலன்னா ஒரு 16,000 எனக்கு வந்து சேலரி வந்துகிட்டு இருக்கு. அந்த சேலரியை நான் வீட்டுக்கு கொடுக்கணும். இப்போ நான் வேலையை விட்டுட்டா மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ இப்போ நான் வேலையை விட்டுட்டு அந்த 16,000 மிஸ் ஆகிடும். ஸோ அதையும் யோசிச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இல்லைனா டெலிவரி பண்ணலாம். பார்ட் டைமில் நம்ம வந்து ஓன் ப்ராஜெக்ட் எடுக்கிறது அதை அப்படியே வந்து பண்ணலாம் அப்படின்றது ஒரு தாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணேன். பட் ஆக்சுவலாக ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ வந்து செட் ஆகலை. அதுக்கு பதில் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் வந்தார் டெலிவரிக்காக. அவர்கிட்டே கேட்டுட்டு எனக்கு டெலிவரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிலேயே போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ பார்ட் டைமில் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ப்ராஜெக்ட்டும் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போயிட்டுருக்கு. 2020 வந்து ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் மார்ச் ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கோவிடில் வந்து இன்னும் பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. எல்லாருமே வந்து இன்டர்நெட் ஸ்பேஸ்க்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு பார்த்தாங்க எல்லா பிஸ்னஸும். பிகாஸ் எல்லாமே வந்து ஆஃப்லைன் வந்து க்ளோஸ். ஸோ ஆன்லைன் அப்படின்ற ஒரு போர்ட்டல் தான் இருக்குது. இங்கேருந்து வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், இங்கேருந்து சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கேப்பை வந்து நான் வந்து நல்லாவே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து பிஸ்னஸ் ஒன்று கூட கனெக்ட் பண்ணுறதோ, என்னுடைய கான்டென்ட் மூலமாகவும் அவுட்ரீச் மூலமாகவும் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டான பீப்புள் கரெக்டான ஆடியன்ஸை ரீச் பண்ணி கரெக்டான ப்ராஜெக்ட் எடுக்க ஆரம்பித்தோம். 2022 இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நான் டெலிவரும் பண்ணிக்கிட்டு பெர் மந்த்துக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக ஃப்ரீலான்சிங்காக பெர் மந்த்துக்கு 1 lakh rupees அப்படின்ற ஒரு மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேல் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நானும் என்னுடைய பார்ட்னர் அருண்குமார் அப்படின்ற ஒரு பர்சன் சேர்ந்து தி ஹைப்பிங் கிளைன்ஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லாவே வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எங்களுக்கு அருண் ப்ரோக்கு என்னென்னா டீச் பண்ணுறதுல மிகப்பெரிய ஒரு பேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணலாம் ப்ரோ, நம்ம கம்யூனிட்டி மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. பீப்புளுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு கம்யூனிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு பெய்ட் கம்யூனிட்டி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பிகாஸ் அது குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ண உடனே தான் எங்களுக்கு இன்னும் நிறைய வந்து தெரிஞ்சுது. ஆக்சுவலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் இந்த மார்க்கெட்டு இன்னும் எப்படி இருக்குது, டெப்த்தாக போய் டேட்டா வந்து தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டோம். ஒன் பேச ஆரம்பித்தோம் பீப்புள் கிட்ட. அவங்களோட பெயின் என்ன அப்படின்றத வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது மூலமாக நிறைய கற்றுக்கிட்டோம். நிறைய பீப்புள் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கே வேணால் கற்றுக்க முடியுது. பட் ஆனால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அது மூலமாக எங்களால் வந்து ஒரு கிளைண்ட் எடுக்க முடியல. ஸோ அந்த ஒரு கேப் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் அதில் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாகவே இருந்தோம். நாங்கள் லீட் ஜென்ரேஷன் அப்படி இல்லைனா ஒரு கிளைண்ட் எக்வரிங் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதில் தான் ஃபோக்கஸ்டாகவே இருந்தோம். ஸோ இங்கே தான் பெரிய கேப்பே இருக்குது மார்க்கெட்டில். எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்குறாங்க. இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் கற்றுக்குறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு கிளைண்ட் எப்படி எடுக்குது அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு எப்படி லீட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. அதுக்கான ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் வந்து இன்டர்நெட்டில் கிடைக்கல. அப்படி இல்லைனா மார்க்கெட் இண்டஸ்ட்ரியிலே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், அதையும் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஏஜென்சியாகவும் ஒரு அகாடமியாகவும் நாங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து போயிட்டு இருந்தது. இப்போயும் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற ஆசை. அதே மாதிரி நாங்கள் நல்லாவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மோர் தென் 2000 பீப்புளை நாங்கள் வந்து ட்ரைன் பண்ணியிருக்கோம். எங்களோட ஏஜென்சியும் மல்டிபிள் 8 ஃபிகரை வந்து மேக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் என்னுடைய ஸ்டோரி. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்பயுமே சொல்கிறது தான், கிளாரிட்டி இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடச்சிரும் அப்படின்றது தான். ஸோ எப்பயுமே உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டியை தேடுங்க. நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் கிடச்சி சொன்னேன் பார்த்தீங்களா, எனக்கு இது செட் ஆகாது, எனக்கு இது கிடையாது, எனக்கு வேறு ஏதோ வேணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிது. அந்த கிளாரிட்டி அப்படியே ஸ்டெப் ஆகி கனெக்டிங் டாட் ஆகி இந்த இடத்துல வந்து நான் இப்போ இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் நான் கேட்பேன், கிளாரிட்டி வச்சுக்கோங்க, கான்ஃபிடென்ட்டை வந்து கையில் வச்சுக்கோங்க. இந்த கான்ஃபிடென்ட் தான் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த கிளாரிட்டி இருந்தால் திருப்பி நடக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு ஃபியூவல் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இது ரெண்டுமே சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 C மட்டும் சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ பரவாயில்ல, அடுத்த ஒரு 6 மந்த்லையோ இல்லை 1 இயர்லையோ நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ போயிட முடியும். ஸோ இதான் நான் வந்து கடைசியாக சொல்ல வர ஒரு வார்த்தை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். என்னுடைய ஸ்டோரி இன்ஸ்பைரிங்காக எடுத்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச்.